கர்த்தர் நல்லவர். இன்றிரவு தூங்க போவதற்கு முன்பாக இந்த நல்ல வார்த்தையை தியானம் பண்ணுங்க. உங்களுடைய தூக்கம் இன்பமாக இருக்கட்டும். ரொம்ப நெருக்கடியில் மகள் இறந்து போய்விட்டால் என்கிற செய்தியை கேட்டு கலங்கி துவண்டு போய் சுத்தமாக நம்பிக்கையே இல்லாத எவருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு. இந்த நாளில் கடவுள் இதே வார்த்தையை நம்ம பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. தூங்க போவதுக்கு முன்பாக தான் பெட்ரூமுக்கு போய் பெட்டில் படுத்ததுக்கப்புறமா தான் எல்லா சிந்தனையும் வருது. ஏன்னா காலையில் ஃபுல்லாக நம்ம பல வேலைகளில் அது எதையும் யோசிச்சுட்டு நேரம் கடந்து போயிடுது. தூங்க போகும்போது தான் கண்ணில் சிந்தனையை நம்ம தூக்கத்தை கெடுக்குது. அதனால தான் இந்த நாளில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது, ஞாபகப்படுத்துகிறேன். இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பார்த்துக்கலாங்க, கர்த்தர் இருக்கிறாரு, தேவ வார்த்தை இருக்கிறது, இயேசுவின் ரத்தம் இருக்குது, அவருடைய நாமம் இருக்குது. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இயேசுவின் நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். நல்லா தூங்குங்க, தைரியமாக நாளைக்கு எழுதுருங்க, விசுவாசம் உள்ளவனாக இருங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. இன்றைய இரவு நிம்மதியாக படுத்து தூங்குங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. குட் நைட், ஸ்லீப் வெல், மே காட் பிளஸ் யூ.